முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்பிட்டு அபி குடும்பம் முழுவதும் வீட்டிற்கு வர எல்லோரும் இறங்கி அவங்க ரூமுக்கு போனாங்க. விஷ்ணு காரை பார்க் பண்ணிட்டு வர, ஏய் எல்லாரும் எங்கே போயிட்டு வரீங்க? ரகுபதி கேட்டுக்கொண்டே வர, ரொம்ப நாளாக எங்கேயும் போகலம்மாம்மா, அதனால் சும்மா ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு வந்தோம். அப்போது எங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே திலகாவும் கேட்க, ஐயோ இந்த தடவை விட்டுட்டோம், அடுத்த தடவை நிச்சயம் கூட்டிக்கிட்டு போகிறோம். சரி, அடுத்த தடவை போகும்போது கண்டிப்பாக எங்களையும் கூட்டிக்கிட்டு போனோம். திலகாவும் ரகுபதியும் சேர்ந்து சொல்ல, நிச்சயமாக கூட்டிக்கிட்டு போகிறோம். சரி, நானும் போய் படுக்கிறேன். ரகுபதியும் திலகாவும் அவர்களது ரூமுக்கு போக, அத்தான் நீங்கள் போய் படுக்கலையா? மைத்திலி கேட்டுக்கொண்டே வர, மைத்திலி நீ போய் தூங்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்ச நேரம் கார்டனில் உட்காந்துட்டு வரேன். காரில் விளையாடி கொண்டு வந்ததில் அஸ்வின் நன்றாய் தூங்கி கொண்டிருக்க, மைத்திலி அஸ்வினை போய் தூங்க வை, நான் இதை வந்துடுறேன். அபி கார்டன் பக்கம் வரவும், என்ன அபி நீயும் கார்டனில் வாக் போக வந்தியா? இல்லாத்தான். நீங்கள் எதுக்காக ராகவிக்கிட்ட அவளை காப்பாற்றின அந்த 2 பேரையும் பார்த்தா பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை அபி, விடு. இல்லாத்தான், எனக்கு நிச்சயமாக தெரியும், வேறு ஏதோ காரணம், என்னன்னு சொல்லுங்க. அது அபி, அந்த காப்பாற்றினாங்களே அதில் ஒருத்தன் பேர் கௌதம், இன்னொருத்தன் பேர் விவேக். அன்னைக்கு நான் ராகவியோட ஃபோனையும் பேகையும் வாங்க நிரஞ்சன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அந்த கௌதம் நிரஞ்சனுக்கு கால் பண்ணான். இதில் என்ன இருக்குது? அந்த கௌதம்க்கு நம்ம ராகவியை பார்த்த உடனே பிடிச்சிருச்சான். என்னத்தான் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அது இல்லை அபி, அந்த கௌதம்க்கு நம்ம ராகவியை பார்த்ததும் ஒரு சிஸ்டர் ஃபீலிங் வந்துருச்சான். அபி முழுதாய் மூச்சு விட்டு கொண்டாள். அப்புறம் அவன் கூடவே இன்னொருத்தன் சொன்னான்ல, அவன் பேர் விவேக். அந்த விவேக்குக்கு நம்ம ராகவியை பொண்ணு கேட்குறான். என்னத்தான் சொல்கிறீங்க? நிஜமாக தான் அபி, ராகவி யார் என்னன்னு விசாரித்து சொல்லு. ராகவியை விவேக்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு நிரஞ்சன் கிட்ட சொன்னான். அதை நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். விவேக் அண்ணா ரொம்ப நல்லவர் தான். என்னது? இப்போது என்ன சொன்ன? விவேக் அண்ணாவா? அப்போது விவேக் உனக்கு தெரியுமா? ஐயோ அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தமே, அப்போது பேசினதை வச்சு சொன்னேன். அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் சரியாக வராது அபி, அப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். மாமாவை பேசி கன்வின்ஸ் பண்ணலாமே, அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்கிற ஆள் இல்லை. என்னால் எல்லாம் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையில் தான் போய் முடியும். அதனால தான் நான் அவங்கள பார்த்தா பேசாதன்னு சொன்னேன். சாதாரணமாக விவேக் அண்ணா பொண்ணு கேட்டால் கூட யோசிப்பாங்க. அவன் கௌதமோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச பிறகு நிச்சயமாக இது நடக்காது. அபிக்கும் இது நன்றாகவே தெரியும். இதை மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணணும். சரிங்க அத்தான், நீங்கள் வாங்க, நான் ரூமுக்கு போகிறேன். அபி தன்னுடைய அறைக்கு வந்துவிட கல்யாண நாளும் காதலர் தினமும் நெருங்கி கொண்டிருந்தது. அபி மறுநாள் ஆஃபீஸ் கிளம்பி போக விவேக் கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் அபி ஒரு வார்த்தை கூட பேசலை. என்ன மச்சான், உன் தங்கச்சி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா, என்ன விஷயம்? நீ போட்ட வெடி அப்படி. எப்படியோ கல்யாண நாளுக்கு வந்தா சரி. இங்கே பாரு, நான் திரும்பவும் சொல்லிட்டேன், ஏதாவது காரணம் சொல்லி வர முடியாதுன்னு சொன்னேன், அப்புறம் நான் சொன்னதை செஞ்சிருவேன். அபி அமைதியாக அங்கிருந்து கிளம்பினாள். வியாழக்கிழமை சாயந்தரம் கௌதம் ரூமுக்கு வந்த சுகந்தன், சார் எனக்கு ஒரு 2 நாள் லீவு வேணும்,
2 நாளா? எதுக்கு? நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் சார். சரி, போயிட்டு வாங்க. மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். மறுநாள் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி. என்ன மேடம், நாளைக்கு என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? அதுதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதையே கேட்குறீங்க? நீ வர்றது முக்கியமில்லை, என் பையனை கூட்டிக்கிட்டு வரணும். அவி அமைதியாக இருந்தாள். என்ன பதிலையே காணோம்? வெள்ளிக்கிழமை 3 மணிக்கெல்லாம், ராகவி அத்தை, எனக்கு போர் அடிக்குது, வாங்க விளையாடலாம். மைத்திலி சித்தி, நீங்களும் வாங்க. டேய், ஏண்டா இப்படி படுத்துற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, வாங்க விளையாடலாம். இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் டேவா? ஆமாம் சித்தி. ஏண்டா? எக்ஸாம்ஸ் நடக்குது, அதனால் ஆஃப் டே விட்டுட்டாங்க. சரி வாங்க விளையாடலாம். சரி ராகவி, கொஞ்ச நேரம் குழந்தை கூட விளையாடுவோம், வா. என்ன விளையாட்டு? ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? விளையாடலாம். ராகவி அத்தை, நீங்கள் கண்ணை மூடுங்க, நானும் மைத்திலி சித்தியும் போய் மறைஞ்சிக்கிறோம். ரூமுக்குள்ளே வேண்டாம், வாங்க தோட்டத்து பக்கம் போகலாம். மூவரும் இறங்கி தோட்டத்துக்கு வர, இது என்ன ராகவி, விஸ்வநாத்தான் காரு ஷெட்டில் இருக்குது? அதுவா, அவருடைய காரு ஏதோ ப்ராப்ளமா, அதனால் இன்னொரு காரை எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. அப்படியா? சரி, நீ போய் கண்ணை மூடு ராகவி, நாங்கள் 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறோம். எங்கே போய் ஒளிஞ்சிக்கிறது? சித்தி வாங்க, சித்தப்பா காரில் ஒளிஞ்சிக்கலாம். 1 2 3. ராகவி எண்ணிக்கொண்டிருக்க அஸ்வினும் மைத்திலியும் விஷ்ணுவின் காரில் முன்பக்கம் ஏறிக்கொண்டார்கள். அஸ்வின், கீழே ஒளிஞ்சுக்கோ. அஸ்வின் கிரிப்புக்காக டேஷ்போர்டை பிடிக்க, டேஷ்போர்டு படக்கென ஓப்பன் ஆகி அதிலிருந்து அந்த குரூப் ஃபோட்டோ வெளியில் வந்து விழுந்தது. ஃபோட்டோவை மெதுவாக எடுத்த அஸ்வின் 1 நிமிடம் அதை உற்று பார்த்தான். ஐ, அப்பா! அப்பாவா? படக்கென மைத்திலி ஃபோட்டோவை வாங்க, அது விஷ்ணு கொண்டு வந்த குரூப் ஃபோட்டோ. இப்போ நீ என்னடா சொன்ன? அஸ்வின் பயந்து போய் மைத்திலியை பார்க்க, அஸ்வின் பயப்படக்கூடாது, சித்தி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், பயப்படாமல் சொல்லு. அப்பான்னு சொன்னேன். இதில் யார் உங்கள் அப்பா? அஸ்வின் கௌதமை நோக்கி கை காட்ட, அப்பாவை நீ பார்த்துருக்கியா? உனக்கு எப்படி அப்பாவை தெரியும்? சித்தி, அது வந்து பயப்படாமல் சொல்லணும், சொல்லு. அப்பா தினமும் ஸ்கூலுக்கு வருவாங்க. என்னடா சொல்கிற? நிஜமாதான், அப்பா தினமும் ஸ்கூலுக்கு என்னை பார்க்க வருவாங்க. இது அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது சித்தி. அப்பா பற்றி பேசினாலே அம்மா அழுவாங்க. அதனால் நான் அப்பாவை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்பா எவ்வளோ நாளாக வந்து உன்னை பார்க்குறாரு? அது கொஞ்ச நாளா. ஐ, மாட்டிக்கிட்டீங்க. ராகவி இருவரையும் பிடித்துவிட்ட சந்தோஷத்தில் கத்த, இது என்ன ஃபோட்டோ மாதிரி இருக்கு? மைதிலியின் கையில் இருந்த ஃபோட்டோவை ராகவி வாங்க, அட விஷ்ணு அண்ணா ஃபோட்டோவா? பார்த்தா காலேஜ் ஃபோட்டோ மாதிரி இருக்கு. நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், காலேஜ் ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் கூட அண்ணான்னு. இல்லவே இல்லைன்னு சொல்லிடுச்சு. இது என்ன மைத்திலி? விஷ்ணு அண்ணா கூட அந்த கௌதம் அண்ணாவும் விவேக்கும் இருக்காங்க. நீ என்ன சொல்கிற ராகவி? ஆமாம் மைத்திலி,
இது அந்த நிரஞ்சன் அண்ணா. இவங்க 2 பேரும் தான் அன்னைக்கு என்னை அந்த ரவுடிங்க கிட்டேருந்து காப்பாற்றினது. இவங்க 2 பேருமா? ஆமாம். இந்த அண்ணா பேர் கௌதம்னு சொன்னாங்க, இவ பேர் விவேக்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் விஷ்ணு அண்ணா கூட படித்தவங்களா? நிரஞ்சன் அண்ணாவை பற்றி மட்டும்தான் அண்ணா சொன்னாங்க. விஷ்ணு அண்ணா இவங்க 2 பேரை பற்றி எதுவுமே சொல்லலையே. ஏன் ராகவி, அன்னைக்கு நீ உன்னோட ஃபோனை எடுக்க காருக்கு போனியே, அப்போ அபியக்காவும் தானே உன் கூட வந்தாங்க? ஆமாம். அப்போது நீங்கள் இவங்க 2 பேரையும் மீட் பண்ணீங்களா? ஆமாம் மைத்திலி. அப்படி என்றால் இது என்ன புது குழப்பம்? இவர் கண்டிப்பாக அபியக்கா வீட்டுக்காரர் தான். அப்போது அவரை பார்த்துட்டு அபியக்கா ஏன் அமைதியாக இருந்தாங்க? இது வரைக்கும் வீட்டில் யார்கிட்டையும் அவரை பற்றி எதுவுமே சொல்லலை. அபியக்கா வீட்டுக்காரர் விஷ்ணு அத்தான் கூட படித்தவரா? விஷ்ணு அத்தான், கௌதம் மாமா, அபியக்கா 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அது என்ன? அதை விஷ்ணு அத்தான் தான் சொல்லணும். இவர் தான் அபியக்கா வீட்டுக்காரர்னு விஷ்ணு அத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த நேரம் சரியாய் ரகுபதியின் கார் உள்ளே வர, ஐ தாத்தா என்று சொல்லிக்கொண்டே அஸ்வின் வேகமாய் காரிலிருந்து இறங்கி ஓடினான். மைதிலி சட்டென அந்த ஃபோட்டோவை பத்திரப்படுத்த, அண்ணா வரட்டும், நானே இந்த ஃபோட்டோவை பற்றி கேட்குறேன். இல்லை ராகவி, நீ எதுவும் கேட்காத, நான் கேட்டுக்கிறேன். நீ இந்த ஃபோட்டோவை பற்றி உங்கள் அண்ணா கிட்ட எதுவும் பேச வேண்டாம். சரி மைதிலி, நான் உள்ளே போகிறேன், நீ வா. ராகவி உள்ளே போக மைதிலி அந்த ஃபோட்டோவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள்.